பெற்றுக்கொள்ளுகிறதும் குறைஞ்சு போய். ஏனென்றால் விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனிடத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். விளங்குதா? அப்ப கேட்க வேணும். எப்படி கேட்க வேணும்? விசுவாசத்தோட கேட்க வேணும். நாங்க எல்லாம் தேவையோட கேட்கறது தானே, விசுவாசிச்சு கேட்கறது குறைவு. நாங்க கேட்கறது என்ன, எங்களுக்கு அவசரமா இருக்கும், இல்லை அவசியமா இருக்கும், ஆண்டவரை பார்த்துக்கிட்டு செய்து விடும், யாரும் இல்லாட்டி கொஞ்சம் பார்த்துக்கிட்டு செய்யும், பார்த்துக்கிட்டு போடுபட்ட மாதிரி தான் நாங்களும் சில காரியங்களை ஜெபத்துல வைக்கிறது. விசுவாசத்தோட கேட்க வேண்டும். அவர் சொல்றார், எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு அதை தருவேன். விசுவாசிச்சு கேட்க வேண்டும். சில வேளைகள்ல நாங்கள் கேட்கிற காரியங்கள்ல விசுவாசம் இல்லாத வழியினால்தான் நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறதில் என்னவா இருக்கு, குறைவாக இருக்கு. சபை விசுவாசத்தை என்ன செய்து விட்டது, இழந்து விட்டது. விசுவாச வாழ்க்கை இன்றைக்கு அநேகரிடத்துல இல்லை. விசுவாச வார்த்தை அநேகரிடத்துல இல்லை. அநேகர் எப்பையும் தேவனை பற்றி என்ன செய்வார்கள், எதிர்மறையான வார்த்தைகளை தான் என்ன செய்வார்கள், பேசுவார்கள். விளங்குதா? அதுகளை பேசும் பொழுது அவைகளாலே ஒன்றும் நடக்காது. விசுவாச வார்த்தைகளை பேசும் பொழுதுதான் விசுவாசம் உங்களுக்குள்ள வரும். விளங்குதா? விசுவாசம் எப்படி வரும் உங்களுக்குள்ள? விசுவாசம் எப்படி வரும்? பைபிள் என்ன சொல்ற? ரோமர் புத்தகத்துல விசுவாசம் எப்படி வரும்? சரி, கேள்வினால. கேள்வி எப்படி வரும்? தேவனுடைய வசனத்தை என்ன செய்யறது? ஒன்றில வார்த்தையை பைபிள்ல ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சில வந்து கவனமாக வார்த்தை என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். அதை கேட்டு 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 நல்லா என்ன செய்ய வேண்டும், கேட்க கேட்க வரும் விசுவாசம். இல்லையென்றா வார்த்தையை நல்லா என்ன செய்ய வேணும், படிக்க. ஒன்று வார்த்தையை வாசிக்க வேணும். இல்லை என்றால் வாசிப்பு குறைவென்றால் நல்ல வார்த்தையை நீங்க என்ன செய்ய வேண்டும், கேட்க. எவ்வளவு செய்திகளை, எவ்வளவு வார்த்தைகளை, எவ்வளவு காரியங்களை வேதத்திலிருந்து கேட்கிறீர்களோ, எவ்வளவு காரியங்களை வேதத்திலிருந்து நீங்கள் வாசிக்கிறீர்களோ, அவ்வளவு தூரம் உங்களுடைய விசுவாசம் என்ன செய்யும், உங்களுக்குள்ள வளர். பேதுருவை பார்த்து இயேசு சொன்னார், நான் உன் விசுவாசம் ஒளிஞ்சு போகாத படிக்கு விசுவாசம் ஒளிஞ்சு போயிடும். சில பிரச்சனைகள் வந்தா விசுவாசம் ஒளிஞ்சு போறதும் இல்லாம அழிஞ்சு போயிடும். சில பேர் விசுவாசமே இல்லாத ஒரு நிலவரம் உருவாகும். பேதுருவை பார்த்து சொன்னார், மகனே உன்னுடைய விசுவாசம் ஒளிஞ்சு போகாத படிக்கு நான் உனக்காக என்ன செய்திருக்கிறேன், உனக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறேன். சில வேளைகளில் விசுவாசம் போராட்டத்தினால பறிபோகும். மனுஷகுமாரன் வரும்பொழுது கடைசி நாட்கள்ல விசுவாசத்தை காண்பேனும் அவரே சொல்ற. ஏன்னா அந்த உலகம் அப்படித்தான் இருக்கு. ஒரு விசுவாசமற்ற சந்ததி, ஒரு விசுவாசம் இல்லாத உலகம், ஒரு விசுவாசத்தை நம்ப முடியாத சூழ்நிலைகள் எல்லாம் இந்த நாட்களிலே வரும். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய செயல் பெரிதாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக செய்வார். ஆமென். அவர் செய்திருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்தாரா இல்லையா? ஆபிரகாமை பார்த்து என்ன செய்தார்? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன்னுடைய தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசம். அவர் தந்த விசுவாசத்தை தந்தேன்றாங்க. தண்டனையிலே பெரிய தண்டனை என்ன தண்டனை? ஒரு மனுஷன் உலகத்துல கொடுக்கிற தண்டனையில பெரிய தண்டனை அவனை குடும்பத்தை விட்டு என்ன செய்கிறது உங்களுக்கு தெரியுமா? குடும்பத்தை விட்டு ஒரு தடவை வெளியேற்றுவதும் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு பயங்கரம். தண்டனையில பெரிய தண்டனை உங்களுக்கு தெரியும். இல்லை பொம்பளை பிள்ளைகள் 2 அம்மா அப்பாட இருந்து கொண்டு கல்யாணம் முடிச்சா அப்புறம் பூவைங்க படுற பாட்டை பார்க்கணும். ஜோதிராமையா தகப்பனும் மகளும் படுற பாட்டை பார்க்கணும். மாப்பிள்ளை நடுவில் இருந்து யோசிச்சு கொண்டு இருப்பார், ஏன் தான் செய்தேன். நீங்க திருமணங்கள்ல பார்த்துருப்பீங்க. ஏன்னா இவ்வளவு காலமும் கைக்கு இருந்த புள்ள, இவ்வளவு காலமும் அந்த எல்லாம் உங்களோட இதுகளுக்குள்ள இருந்ததுகள் இப்ப அவன் என்ன செய்ய போயிடும், அந்த பிள்ளைக்கும் உங்களோட குடும்பத்தை விடுறது கஷ்டமா இருக்கும், உங்களுக்கும் அந்த நபரை இழக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா திருமணத்து நிமித்தம் நீங்கள் 2 பேரும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அழுது போட்டு துடைச்சிட்டு அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஜோசிரமையா உள்ளிட்டு முடிச்சு கொண்டு நிற்கிறா. நான் சில பேரை இப்படி அழ விடுறேன். மழை துடைச்சி போட்டு அழகு போட்டு நடவுங்க வேலையை நீங்க அழுதோன்னீங்க, நாங்க ஏற்றி முடிச்சு போகலாம் போய் வீட்டில் அழகு கேட்கிறோம். இதுதான் உள்ள வாழ்க்கை. தண்டனையிலே பெரிய தண்டனை குடும்பத்தை விட்டு போறது. ஆபிரகாமுக்கு சொன்னேன், நீ இந்த இனத்தை என்ன செய், அவன் ஒன்று கொடுத்த பயன் தண்டனை. அவ்வளோ காலம் அந்த தேசத்துக்கு அப்பாவோட தீராக குடும்பத்தோட பெரிய ஃபெவல் நல்ல ஆஸ்வதிக்கப்பட்ட குடும்பம் ஆபிரகாம் அந்த காலத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு போடான். விளங்குதா? ஆனது என்ன இங்க இருந்தாலும் செய்ய மாட்டீங்களா? நாங்க தான் வெளியிட்டாக்க போனா தர மாட்டேன். என்ன விசுவாசத்தின் தந்தையாக இதுல இருந்தவங்க கேளாதா? நீ வந்தவர் இன்னும், நீ பெரியவர் இல்லை, இதுல வச்சு செய்ய அங்கால கொண்டு போக சொல்றீங்க. விசுவாசத்தினால சில விஷயங்கள் நடக்கணும்ட்டா என்ன செய்ய வேணும், படிக்கிற வேணும். ஆனா சொன்னார் ஒரு கவலை
பொஞ்சாதியை கூட்டிக் கொண்டு கட்ட தனியே இவ்வளவு பெரிய குடும்பங்கள் உறவுகளை விட்டு என்ன செய்கிறது? வெளியே போறதுன்னா சும்மா விளையாட்டான விஷயம் இல்லையப்பா. எவ்வளவு வருஷங்களோட இருந்து பழகி இப்போ எல்லாம் இதற்கு அடிபட்டு அண்டையில எல்லாம் குடும்பங்கள்ல வரும் சத்தியம் கிடைக்காம இருப்பிடும் சில பேர். ஆனா அதுக்காக கிடைக்காம இருந்ததுன்னா அந்த நேரங்களில் அதுகள் எல்லாம் பெருசுபடுத்த மாட்டேன். என்ன ஐயோ அப்படி அந்த போராள் என்ற இது ஆபிரகாம் அதை ஏற்றுக்கொண்டான், அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டான். ஆனா நீ சொன்னா குடும்பம் என்ன குடும்பம் மனுஷிய விடுறேன் ஐயா அந்த என்ன குடும்பம். அவன் அப்படியான ஒரு ஆளப்பா. அவன் ஆஸ்வதிக்கப்பட்டதுக்கு காரணம் கடவுள் என்ன சொன்னாலும் அவன் அந்த ஒரு இதுவும் என்ன செய்ய மாட்டான், அவனை செய்வான். கொஞ்ச நாள் சின்ன சின்ன சோதிச்சு விசுவாசம் வளர வளர 22ஆம் அதிகாரத்துல பெரிய சோதனையை வச்சுக்கிட்டு ஆமா இல்லையா இந்த சோதனைக்குள்ள அவர் கொஞ்சமா அந்த விசுவாசத்தை வளர்த்திருக்காட்டி 22ஆம் அதிகாரம் சோதனையில மகனுக்கு பதிலா மனுஷியை தான் போட்டுருப்பான். சோத்திரம் கொலை செய்யறா சரிதானே புள்ளிய அவன் வாழப்புற புள்ளிய பழி செலுத்த நீ ஒரு மனுஷனாய் சாக போற மனுஷிய தள்ளி நைசா தள்ளாம போயிட்டு எங்கட கதைகள் அப்படித்தானே. ஆனா 22ஆம் அதிகாரம் என்ன சம்பவத்தை இப்படி கேட்கறான்னு தெரியும் தானே. 22ஆம் அதிகாரத்துல இது விசுவாசம் எந்த அளவு தூரம் என்றால் கட்டையில உடத்து மட்டும் கத்தர் பார்த்து கொண்டிருந்தார். அதான் அவனுடைய விசுவாசம். கணக்கு விடுறாரா பாப்போம். நாங்க என்ன இழுத்து அடிக்கிறது ஜோத்திரமை என்ன விளைச்சு போட்டு எல்லாத்தையும் கொண்டு போறது கத்திய வீட்டை வச்சுட்டு போறது ஆட்டை மறந்து வைக்க மெயின் வச்சு நான் மறந்து போய் வைக்கல நான் சொல்ற விளங்குதா மறந்து போய் வச்சுட்டு வேற நைசா கடவுளுக்கு ஒரு விளையாடு காட்டுறாரு கத்தாவை தெரியுமா எல்லாம் எடுத்துட்டேன். கட்டையை எடுத்துனான், மண்ணலி எடுத்துனான், தெருவுப்பட்டி எடுத்துனான், ஜோத்திரம் ஆண்டவரை என்ன தடுக்கையில கட்டையால் அடிச்சு சாக்காட்டு இல்லாது பலி அப்படி செலுத்தில பழைய பாட்டுல பலி செலுத்துற முறையில் வெட்டோடு கண்ண முடிய இயேசு நாமத்தெல்லாம் போட்டு தள்ள வண்டியா முடியும் கட்டையால் அடிச்சு அதை கூட அந்த பலி ஏற்றுக்கொள் அங்கீகரிக்கப்படாது. நாம தரபடி அந்த விளையாட்டு தான் காட்டுவோம். ஆண்டவர் கூட செக் பண்ணிட்டார் உண்மையா கணக்கு விடுறானோ இல்லாட்டி உண்மையா பார்த்தான். கட்டை எடுத்தான், கத்தி எடுத்தான், எல்லாருக்கும் கூட்டி கட்டு போனான். அங்க போய் மீது நடக்கும் மீது மாற்று கத்தர் பேச ஒற்று கதையும் இல்லை. அப்பையும் ஈசாக்கு கேட்கிறான் கலிப்பொருள் எங்க கத்தர் பார்த்து கொண்டு வா சோத்திரம் நீதானண்டா கலட்டி கொண்டு போயிடுவான். நீதான் சொல்லியிருந்தான் அப்பன் மகனை பிறந்த முதல் மகன் அப்பனை போட்டிருப்பான். அம்மாக்கு எல்லாமே இந்த குட்டிகள் இந்த காலத்துல அப்படித்தான் பேஸ்புக்ல வருது எல்லாம் பார்க்க மாறித்தான் நடக்கும். விசுவாச வாழ்க்கை அப்படி இல்லை. கட்டையில கொண்டு கிட்டத்தி போட்டு கட்டி போட்டு கத்தி எடுத்து என்ன செய்யலாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு விளையாட்டு எவ்வளவு தூரம் போகுது அது தெரியும். பம்மாத்த விடுறா இல்லையா ஆண்டவரை திகழ்ச்சி போட்டு மகன் பாக்குறான் டே இப்பாட்றாங்க